ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இருக்குங்க, 2 வருஷமா இருக்குங்க. இப்போ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கனாலே 500 ரூபா வருமா? ஆமாண்ணா, இன்னொரு ஆள் தான். நான் இதுக்கு மேலே என்னன்னா 500க்கு மேலே போகணும் அப்படின்னா இன்னொரு ஆளை ஜாயின் பண்ண வச்சாதான் என்னால் முடியும். ஸோ அப்போ நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க அதில்? ஒரு 2.5 lakhs earn பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னைக்காச்சும் நின்றுடுமான்ற பயம் இல்லையா உங்களுக்கு? 5 million கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. கடந்த 2-3 நாட்களா ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல எல்லாம் அதிகமா ட்ரெண்டிங்ல இருந்தது இதுதான், இந்த V3 ஆட்ஸ், மை V3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி இதை பற்றி தான் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல ஏற்கனவே வாரக்கணக்கில் மாசக்கணத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ இதை பற்றி வந்து பேசிடலாம். நான் மட்டும் பேச போகிறது கிடையாது. இந்த கம்பெனியில் ஸ்டார்டிங்லேயே நம்மளுடைய டிடி ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர் இதுக்குள்ளே இருந்து உள்ள நடந்த விஷயத்தை பற்றியும் சொல்ல போறாரு. நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னன்றதை அப்படி உரிச்சு பார்த்துருவோம். ஸோ வாங்க. சரி, இப்போ நம்ம சைட்ல இருந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் தெரிஞ்ச விஷயத்தை என்னன்னு சொல்லிடலாம். முதல்ல இந்த கம்பெனியோட பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆரம்பிச்சது ஆன்லைன் டிவி அப்படின்ற பேரில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அதில் ஜாயின் பண்ண யூசர்ஸ்லேருந்து எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா மை V3 ஆட்ஸ் அப்படின்ற இந்த கம்பெனிக்கு கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் இதே பேரில் தான் இந்த கம்பெனி இயங்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம மை V3 ஆட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கம்பெனியை பற்றி சொல்லாலுமே இதே போல மார்க்கெட்டில் நிறைய விதமான கம்பெனிஸ் இயங்கிட்டு இருக்கு. எல்லாத்துடைய அவேர்னஸும் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ வீடியோவை இன்னும் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இவங்களுடைய பேசிக் கான்செப்ட் என்னன்னா, இந்த கம்பெனி மூலியமாக, அதாவது இந்த ஆப் மூலியமாக நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்ப்பீங்க. பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு காசு தரோம். நல்லா இருக்கே அப்படின்னு தானே தோணும். வெயிட் பண்ணுங்க, மற்ற விஷயத்தையும் சொல்றேன். இந்த கான்செப்டை வச்சு நீங்க போய் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால ஜாயின் பண்ண முடியாது. ஏற்கனவே இந்த ஆப்ல இருக்கக்கூடிய யாராச்சும் ஒரு நபர் உங்களுக்கு ரெஃபரல் கொடுக்கணும். கொடுத்தாதான் நீங்க ஜாயின் பண்ண முடியும். இலவசமாவே ஜாயின் பண்ணிக்கலாம், காசு கட்ட தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றீங்க, நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறதுனால உங்களால எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, நீங்க ஒரு ஆடு தானே பார்க்க முடியும். நீங்க பார்க்கலாம், ஆடு பார்த்து பிளே ஆகிட்டே இருக்கும். பட் என்னன்னா ஒரு டைம் வந்து 5 rupees மட்டும் அவ்வளவுதான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு வந்து 5 rupees மட்டும் earn பண்ண முடியும். அதுக்கு மேல வேணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு BMன்னு சொல்லி பேசிக் மெம்பர் ஆகலாம். ஃப்ரீ பிளான்ல நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் மினிமமா ஒரே டைம் தான் நீங்க கேஷை வித்ட்ரா பண்ண முடியும். அது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 50 ரூபாயோ இல்ல 60 ரூபாயோ, 50 ரூபாயில இருந்து 60 ரூபாய் வரைக்கும் தான் ஒரே டைம் வித்ட்ரா பண்ண முடியும். அப்ப அதுக்கு மேல இருக்கக்கூடிய காசை என்ன பண்றது அப்படின்னும் போது, அந்த காசை எடுக்கணும்னா நீங்க அடுத்த பிளானுக்காச்சும் மினிமமா அப்கிரேட் பண்ணணும். அந்த அடுத்த பிளான் என்ன? பேசிக் மெம்பர்னு ஒன்று பிளான் இருக்கு, சில்வர் மெம்பர், கோல்டு, டைமண்ட், கிரவுன் போயிட்டே இருக்கா. இப்போ நான் பேசிக் மெம்பர்னு சொல்லி இந்த ஒரு பிளானை வாங்கினா 360 ரூபாய். எனக்கு இதுல ஒரு நாளைக்கு எவ்வளவு நான் சம்பாதிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 7 ரூபாய் வரைக்கும் வந்து சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 5 ரூபாயில இருந்து இப்போ 7 ரூபாய் நான் காசு கொடுத்ததுனால அவ்வளவுதான். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? 210 ரூபாய் தான் மேக்ஸிமம். இதுலயுமே நல்லா சம்பாதிக்க முடியும். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கிளியர் கட் ஆஃப் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நீங்கள் காசு தரீங்க, அந்த காசுக்கு அவங்க ப்ராடக்ட்ஸ் தந்துடுறாங்க. எக்ஸ்ட்ராவாக தான் இதை தராங்க. இது நான் சொன்னதில்லை, ஏற்கனவே அந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய நம்மளுடைய டிடி ஃபேமிலி மெம்பரும் இதை தான் சொல்கிறார். 320 ரூபாய் கட்டி அந்த பேக் வாங்கிட்டு நீங்க எப்போ போல 5 to 7 rupeesக்கு வந்து நம்ம அப்கிரேட் ஆகிக்கிறோம். அவ்வளோதான். அதாவது இப்போ நான் 360 ரூபாய் கட்டுறேன்னா அதை வந்து அந்த பிளான்காக கிடையாது, அந்த ஃபேஸ் பேக்குக்காக. ஆமா, ஃபேஸ் பேக்குக்காக. அது கூட ஒரு என்னன்னா, ஆமா, ஒரு 7 rupees, ஒரு 2 ஆல்ரெடி 5 rupees வாங்கிட்டு இருப்பீங்க, அது கூட ஒரு 2 rupees எக்ஸ்ட்ராவா நீங்க வாங்கிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் இதுக்கு அடுத்த பிளான் எல்லாமே. இப்போ நம்ம டிடி ஃபேமிலி மெம்பரே வந்து பார்த்தீங்கன்னா 60,660 ரூபாய் கொடுத்து அந்த டைமண்ட் பிளான், அதில் டைமண்ட் மெம்பரில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாரா. ஸோ அவர் இன்வெஸ்ட் பண்ண காசு அவர் எடுக்கிறதுக்கே 8.5 மாதம் ஆகும். அதுக்கு மேலே தான் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அவர் எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்க முடியும். அப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ நேரம் பார்க்கணும்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பார்த்தா உங்களுக்கு அந்த 240 ரூபாய் நீங்கள் வந்து சம்பாதிச்சலாம். அந்த டைமண்ட் பிளானில் 60,000 ரூபாய் கட்டி ஒரு நாளைக்கு 240 ரூபாய் சம்பாதிச்சு நான் எப்படா 8 மாசம் கழிச்சு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறவங்களுக்காக இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த சார்ட்லயே பாத்தீங்கன்னா, நீங்க ரெஃபரல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் நீங்க வந்து பெறப்படும் சொல்லி போட்டிருந்தாங்க பாத்தீங்களா. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு பிளானுக்கும் மினிமம் பிளான் சேர்த்தீங்கன்னா 5 ரூபாய், அதுக்கு மேல சேர்த்தீங்கன்னா 50 ரூபாய், அதுக்கு மேல சேர்த்தீங்கன்னா 100 ரூபாய் அப்படின்னு இருக்கா. சோ நீங்க இருக்கிற பிளானுக்கு மேல யாரையும் சேர்த்த முடியாது, அதுக்கு மேல சம்பாதிக்க முடியாது. அப்ப நீங்க இருக்கிற பிளானே கொஞ்சம் அதிகமான பிளான்ல ஜாயின் பண்ணணும். இது ஒரு ட்விஸ்ட். இதுலயே நீங்க ஜாயின் பண்ண தான் உங்களுக்கு அந்த காசு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ சப்போஸ் இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் மெம்பர்ல இருந்து இன்னொரு டைமண்ட் மெம்பரை வந்து ஜாயின் பண்ண வைக்கிறார் இவர் ரெஃபரல்னா, அவர் மூலமா இவருக்கு 100 ரூபாய் ஆட் ஆகும். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா 240 ரூபாய்க்கு பதில் இவர் 340 ரூபாய் வந்து சம்பாதிக்க ஆரம்பிப்பார் ஒவ்வொரு நாளுமே. ஓகேவா. பட் அந்த 340 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னாலுமே 1 மணி நேரம் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 240 ரூபாய் வந்துடும். அதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் உட்காந்து பார்த்தா தான் மீதி காசு வரும். எக்ஸ்ட்ரா போக போக எக்ஸ்ட்ரா காசு வரணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்து பார்க்கணும். இப்போ வரைக்கும் கேட்ட வரைக்கும் எல்லாமே சூப்பர் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி தோணும் இல்லை? ஜாயின் பண்ணுறோம், காசு போடுறோம், ரெஃபரல் கொடுக்குறோம், காசு வருது, நல்லா தானே இருக்குது.
வெயிட் பண்ணுங்க, 60,000 ரூபாய்க்கு நாங்கள் உங்களுக்கு ஆயுர்வேதிக் கேப்சூல் 20 கேப்சூலை வித்துட்டோம். சரி, இந்த கேப்சூல் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம நண்பரே என்ன சொல்றாருன்னா, 60,000 ரூபாய் நீங்க கட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தந்தாங்க? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக் கேப்சூல் கொடுத்தாங்கண்ணே. சரி, இப்ப இந்த ஆயுர்வேதிக் கேப்சூல்ன்றது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்களா இந்த கேப்சூல் வந்து இதுக்கு தான், இது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு, இல்லை எப்படி அது? ஆமாண்ணே, உடம்பு எது இம்யூன் சிஸ்டத்துக்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஓகே. அவர் வந்து சித்தா ஒரு டாக்டருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வந்து நம்ம அவரு சித்தான்னு சொல்லிட்டு ஆயுர்வேதிக் கேப்சூல் இம்யூனுக்காகன்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருடைய நாலேஜ் வச்சு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டராக இருக்கிறாரு, அதனால மருந்து கொடுக்குறாரு. பட் அது எதுக்குன்னா இம்யூன் டெவலப் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். இவ்வளோதான். எனக்கு இன்னும் அந்த ஃபோட்டோஸ் கிடைக்கல. பட் ஓகே, சரி, இது ஒன்றா. சரி, அப்படி என்னதான் இதுக்கு மேலேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கும் போது MLM கூட நம்ம கம்பேரிசன் பண்ணலாமே. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய MLM ஸ்கீம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். சதுரங்க வேட்டையில நீங்கள் பார்த்துருப்பீங்க. பான்சி ஸ்கீம்ஸ் ஏகப்பட்டதாக இருந்திருக்கு, க்ளோஸ் பண்ணி போயிருக்காங்க. இது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி தான். பட் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக உங்களுடைய பணத்தை திரும்ப கொடுத்துட்டே வராங்க. ப்ரோ இது அந்த மாதிரி இருக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணவங்க ஒரு சில பேர் நான் ட்விட்டரில் கேட்டதுக்கு சொல்லியிருந்தீங்க. ப்ரோ இல்லை ப்ரோ, எனக்கு மாதம் காசு கரெக்டாக வருது, எல்லாமே நடக்குது. நீங்கள் ஒவ்வொரு புது யூசரை ரெஃபர் பண்ணால் தான் உங்களுக்கு காசு அதிகமாக சம்பாதிக்க முடியும். நீங்கள் புது யூசரை ரெஃபர் பண்ண ஆட்டோமேட்டிக்லி அவங்களால கம்பெனிக்கு வந்து லாபம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி இது ஒரு MLM அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்கீமில் தாங்க வருது. ஸோ கம்பெனி வைஸாக அவங்க தெளிவாக இருக்காங்க. உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா வர்றது வந்து எக்ஸ்ட்ரா தான். இது ஒன்று மட்டுமே உங்களுக்கு மெத்தட் கிடையாது. அதே போல் நீங்கள் ரெஃபரல் பண்ணியே ஆகணுன்றதும் கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்கள், வேணும்னா விட்டுருங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கம்பெனி ஓனரும் வந்து அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி, நம்ம இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன்ஸ் போட்டு பார்த்தா இன்னைக்கு தேதியில் இந்த கம்பெனியில் வந்து 60 லட்சம் பேர் இருக்காங்களாம். 60 லட்சம் பேரும் பேசிக்கான அந்த பிளானில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சில்வர் மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 360 ரூபா கட்டுவாங்க. 360 ரூபா கட்டினாங்கன்னா எவ்வளோடா இன்னைக்கு வரைக்கும் அவங்க சம்பாரிச்சிருக்காங்க? வெறும் இந்த பிளானில் மட்டுமே இருந்திருந்தான்னு பார்த்தீங்கன்னா 216 கோடி. ஒரு 10,000 பேர் மட்டுமே ஒரு 60,000 பிளானில் ஜாயின் பண்ணியிருந்தா எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க, எத்தனை 1000 கோடின்னு யோசிச்சு பாருங்க. சரி, ஓகே, இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மார்க்கெட்டிங்கு இது எல்லாமே ஓகே ப்ரோ, இது வர்ற வரைக்கும் வருது, நல்லது தானே பிரதர், சூப்பராக தானே ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ஓகே. ஒருவேளை வரலனா, ஆனால் யாருக்கு பிரச்சனைனா 2 வருஷம் முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ரீசெண்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி இன்னுமே அவங்களுடைய ரிட்டர்ன்ஸை வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட ரிட்டர்ன் எடுக்காதவங்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அப்போ நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க? அதில் ஒரு 2.5 lakhs ரன் பண்ணிருக்காங்க. ஓகே. ஒருவேளை இந்த ஸ்கீம்ல புதுசா யாருமே ஜாயின் பண்ணாம கம்ப்ளீட் நின்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேல என்ன நடக்கும்? அவங்களுடைய இன்ஃப்ளோ, பணம் வர்ற இன்ஃப்ளோ ஸ்டாப் ஆயிடும். அப்போ அவங்க காசு எங்கேருந்து கொடுப்பாங்க? ஃபஸ்ட்டெல்லாம் தந்துட்டு தானே இருந்தாங்க, அந்த மாதிரி தருவாங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலி ஒரு சில கோடிகள் வச்சுருப்பாங்க, தர ஆரம்பித்தாங்க. இப்போ தான் கோடி கணக்கில் பாஸ் இருக்குது, இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தரலாம், எவ்வளோ நாள் தர முடியும்? அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர்ற ஆட்ஸ் கூட பார்த்தீங்கல்ல, அவங்க கம்பெனியோடைய ஆட்ஸே, அவங்ககிட்டே ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்காமா, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம், இந்த ப்ராடக்ட்ஸையே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி எடுத்தாலும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ப்ரொமோஷனாகவே இது வந்து போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா இது எங்கே இருந்தெல்லாம் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு? எப்படி சுற்றி எங்கே பார்த்தாலுமே காசுலாம் அவங்களுக்கு தான் போகுது. அதுலேருந்து ஒரு கொஞ்சத்தை அப்படி ஸ்பிளிட் பண்ணி தந்துடுறாங்க. அந்த ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னாலுமே அவங்க ஒரு மெம்பராக தான் இருக்கணும். இப்போ வரைக்கும் வருது, சரி, எல்லாமே நல்லா தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே வந்து பாசிட்டிவாக தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் நான் கேட்ட வரைக்கும் சரி, நான் இன்னும் ஒரு சில பேர்கிட்டே வந்து பேசி பார்த்தேன். எல்லாருமே இல்லை ப்ரோ, நான் பணம் இவ்வளோ போட்டிருக்கேன், எனக்கு இவ்வளோ வர ஆரம்பிச்சிடுச்சு ப்ரோ, ஒர்க் நல்லா தான் போயிட்டு இருக்கேன், எந்த ஒரு இஷ்யூமே இல்லைன்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு பணம் வந்துகிட்டு இருக்கு. இதில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறதுன்னா, தெரியாமையோ தெரிஞ்சோ உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. ஸோ அந்த காசு வர்றது எங்கே நின்ற போதோ, அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாது, அவங்களும் வந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் பணம் சம்பாரிச்சிட மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏமாந்து மாட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் வர்றது நின்றுடுமோன்ற ஒரு பயத்தில் இல்லை இது நல்ல கம்பெனி தான், நல்லா தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இது எப்போ நிற்குமோ அப்போ தான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நைட் மேராக வந்து மாறும். அந்த டைம் எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இதே ஸ்ட்ரக்சரில் நடந்த பலவிதமான கம்பெனிஸை நம்ம பார்த்துருக்கோம், பலவிதமான ஃப்ராட் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம பார்த்துருக்கோம். எப்படியெல்லாம் ஏமாத்தினாங்க, எப்படியெல்லாம் மிகப்பெரிய ஸ்கேமாக மாறிச்சு அப்படின்றத நம்ம கண் கூட வந்து பார்த்துருக்கோம். ஆம்பேலேருந்து நிறைய MLM ஸ்கீம்ஸை பற்றி ஏகப்பட்டதாக வந்து பார்த்துருக்கோம். நம்ம ஊரில், பக்கத்து நாட்டில் இருந்து எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். எல்லாருமே என்னடா பண்ணுவாங்க, எண்ட் ஆஃப் த டேனா பணம் ஒரு லெவல் வரைக்கும் கொடுத்துட்டே வருவாங்க. அதுக்கு மேலே டக்குன்னு அப்படியே வந்து ஒரு 2 லட்சம் கோடி இல்லை 2000 கோடி அப்படியே எடுத்துகிட்டு எந்த நாட்டுக்கு போகிறாங்கன்னு தெரியாதுன்ற மாதிரி எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ
இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கு ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் கம்பல்சரி வாங்கணும். இந்த கம்பெனி அப்படி ஒரு ஸ்கீம் அப்படி ஒரு அப்ரூவல் எதுவுமே வந்து வாங்கவே கிடையாதுன்றதை அந்த கம்பெனி அஃபிஷியலி வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எவ்வளோ ரிஸ்கான ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்குன்றத மக்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்கீமில் ஏற்கனவே இணைஞ்சவங்க மற்றவங்களை ஜாயின் பண்ணுறதுக்கு யூடியூப்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து பல இடங்களில் ப்ரொமோஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லேருந்து பல இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணலாமா வேணாமான்ற டிசிஷன்லாம் வந்து போய்கிட்டு இருக்கும். பட் ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு இது ஜென்யூனா இருக்குன்றதை இப்போ நான் சொன்ன வரைக்குமே உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், இது ஒரு ஸ்கேமா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி தான் நம்ம நிறைய விஷயத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கோம். கிரிப்டோ கரன்சியை பற்றி சொல்லிட்டு இருந்தோம், அந்த ட்ரீம் லெவன்லேருந்து இந்த மாதிரி ஃபேண்டசி கேமை பற்றி சொல்லியிருந்தோம், அந்த ஃபினான்ஸ் ஆப்பை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். எக்கச்சக்கமான விஷயங்கள். பட் இது எப்போ வரைக்கும் நடக்குதோ அப்போ வரைக்கும் இதை ஏமாற்றி உங்களுக்கு தலையில் கட்டுறவங்க சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்க. மக்கள் தான் நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி நிறைய பேர் பேசுறது கிடையாது. நம்ம பேசுவோம், பேசிக்கிட்டே இருப்போம் இனிமேட்டும். ஸோ இந்த விஷயத்தை மறக்காமல் மற்றவங்ககிட்டையும் ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். நன்றி.